ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம முத்து பற்றி பேசலாங்க. முத்து கொஞ்சம் டர்ட்டி கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி 24/7 நிறைய சொல்லுவாரோ என்னமோ. நம்மளுக்கு இப்போ 1 hour ஷோலையுமே கொஞ்சம் 1, 2 அது வருது. முக்கியமாக இண்டிவிஜுவல் கேமுன்னு மாறினதுக்கப்புறம் நடுவில் அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1 hour ஷோலையும் வர ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி வந்து சௌந்தர்யா பற்றி விஷால் மார்க் பண்ணும்போது கூட அந்த இடத்துல முத்து ஒரு இடத்துல இருக்கார். இல்லை ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசாத, அது வந்து இது ஒரு பப்ளிக் ஷோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பார்த்து தான் பேசணும். ஒரு பொண்ணு வெளில தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டா அது அவங்களுக்கு எவ்வளோ பர்சனலாக ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாமல் விஷால் கூட சேர்ந்து தான் அதை பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல விஷால் சொன்ன அந்த விஷயத்துக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முத்து நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வந்து இவ்வளோ வயசு வரைக்கும், அதாவது கேர்ள்ஸ் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது சௌந்தர்யா பற்றி நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அது வந்து சேது சார் எதுக்கு வான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சௌந்தர்யா பற்றி விஷால் வந்து பாய்ஸ் டீம் கிட்ட எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று சொல்லி வைக்கிற பட்சத்தில் அப்போ வந்து அந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு விஷால் சொல்லும்போது முத்து வந்து முத்துக்கிட்ட அவர் வந்து அந்த இடத்துல விஷால் வந்து என்ன சொல்லுவார்னா, வீக்கெண்ட் எபிசோடில் நான் இன்னொருத்தருக்காக பேசினேன், எனக்காக பேசல அப்படின்ற மாதிரி சேது சார் கிட்ட சொல்லுவார். யாருக்காக பேசியிருந்தாலும் நீங்கள் பேசினது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் யாருன்னு சொன்னார்னா முத்துக்காக பேசினதாக தான் விஷால் சொல்லுவார். அந்த இடத்துல முத்து வாயை திறக்கலை. ஏன்னா அவருக்கும் அதில் பார்ட்டி இருக்குது. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் பேசினாங்க. அந்த வீடியோ நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல விஷால் வந்து முத்து சௌந்தர்யா பற்றி பேசும்போது இவர் அப்ஜெக்ட் பண்ணாமல் இவர் என்ன சொல்வார்னா, நம்மளாம் இப்படி வளர்ந்துருக்கோம், 27 வயசு வரைக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு இப்படிலாம் தான் நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போது வந்து பொண்ணுங்க சைடு நீங்கள் மட்டம் தட்டிட்டு நீங்கள் ஜென்ஸ் வந்து சரின்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு விஷயம் வருது. நீங்கள் ஒன்று அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசாதன்னு அவர்கிட்ட சொல்லணும். இல்லைனா வந்து இந்த விஷயத்தை வந்து இதே விட்டுறலாம், இது வந்து சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் சரின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு தப்புங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஆகுது. இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வந்து வெளில எவிக்ட் ஆகி போவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க அருண் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அருண் கூட அவங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அருண் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கும்போது வெளில வந்து நம்ம எல்லாம் போகலாம், ஒன்றா போகலாம், எங்கே போனாலும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல் விளையாட்டா. அதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்துட்டு முத்து வந்து எங்கே போனாலுமா ஒன்னாவா அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் கேட்டிருக்காரு. இதை சிவகுமார் ஒரு இடத்துல முத்து கிட்ட கேட்குறாரு. முத்து கிட்ட வந்து என்ன முத்து, நீ வந்து நல்லா பேசுவேன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கூட பாஸ் பண்ணுவேன், டபுள் மீனிங் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இருந்து அதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்குள்ளேயும் டர்ட்டி மைண்ட்லாம் இருக்கும்ல, நானும் மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சரி, ஓகே, இது 2வது ஆயிடுச்சு. இதெல்லாம் வெளில வர மாட்டேது. முத்துனோ உத்தமர் மாதிரியும் அவர் மட்டும் வந்து தப்பே பண்ணாத மாதிரியும் அவர் என்னவோ புனிதர் மாதிரியும் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை சோஷியல் மீடியாவில் அப்படி தான் பரவிட்டு இருக்கு. அவர் சின்ன விஷயம் பண்ண கூட அதை பெருசாக ஆக்கிட்டு, அவரும் அங்கே ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான், அவருக்கும் வந்து என்ன சொல்கிறது, தப்பு சரியில்லை, அவருக்குமே அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். தப்பே பண்ணாமலாம் 100%லாம் யாருமே கிடையாது. அதுவும் அந்த கேமில் சுத்தமாக யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரே அவரை ஒத்துக்குனா கூட ஆடியன்ஸ் அவரோட ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க போல், அவர் என்ன செஞ்சாலும். அதே ஜாக்லின் என்ன செஞ்சாலும் தப்பு, சௌந்தர்யா என்ன செஞ்சாலும் தப்பு, கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போகுது. இது ஒன்றாச்சு. அப்போ அதே மாதிரி வர்ஷின் இது ஒன்றாச்சுங்களா? இதை சிவகுமாரே வேற கேட்டிருக்காரு ஒன்று. இன்னொரு இடத்துல பவித்ராவை கூமுட்டன்னு சொல்லியிருப்பாரு. நான் முத்து வெஸ் பவித்ரான்னு ஒன்று போட்டுருப்பேன், நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். அதாவது அந்த டாப்பிக்கில் முத்து வெஸ் பவித்ரான்னு போட்டு இண்டிவிஜுவல் கேமர்ஸ் ஜாக் முத்துன்னு சொல்லி அது அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்திருக்கும் இண்டிவிஜுவல் கேமர்ஸ், அதை தான் போட்டிருப்பேன். பட் ஆனால் முத்து வெஸ் பவித்ரான்னு சொன்னது பவித்ராவை கூமுட்டன்னு ஒரு இடத்துல வந்து முத்து சொல்லியிருக்கார். இதுவும் ஒரு அவர் சொன்னது தப்பு தான். ஓகேங்களா? பவித்ரா அதை அந்த இடத்துல டக்குன்னு அட்ரஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீ இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் முத்து, எனக்கும் பேச தெரியும், இப்படி சொல்லாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ அதுக்கு முத்து உடனே கூட சாரி கூட சொல்லாமல் அவர் என்ன சொல்வார்னா, என்ன சொல்கிறது, ஏன்னா இதெல்லாம் தப்பாயிடுது அப்படின்னும் போது, ஏங்க நீங்கள் அதே வந்து அந்த கிங்டம் டாஸ்கில் வந்து சாச்சனா வந்து தீபக்கை சொல்கிறப்போ வந்து பொத்திட்டு போங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, வாயை மூடுங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னமோ அந்த பொண்ணு சொன்ன தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, வயசு வித்தியாசத்துலேயும் தப்பு தான், இல்லை எப்படி இருந்தாலுமே தப்பு தான் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பெருசாக பேசுகிறா. இதுனா அது தப்புன்னா இதுவும் தப்பு தானே. இது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்று, அங்கே வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் வச்சு பேசுகிறீங்களா? இல்லை ஒரு பொண்ணு பையனை பார்த்து பேசினா வந்து அது தப்பு, ஆனால் பையன் பொண்ணை பார்த்து பேசினா தப்பு இல்லையான்னு எனக்கு புரியல. அப்போ சௌந்தர்யா வந்து அந்த பிங்க் விஷயத்தில் வந்து பிங்க் கலர் விஷயத்தில் தீபக் சாரை போய் டச் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற பட்சத்தில் பர்மிஷன் கேட்டு தான் தொடணும்னா, ஒரு பொண்ணை நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, இல்லை கிண்டலாக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை பண்ணக்கூடாது தானே. இப்போ பவித்ரா வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ஒரு குத்தம் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் அப்படி உள்ளுக்கு வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அவரே வந்து புலம்பிட்டு இருக்கிறது வந்து சரியானு தெரியல. அப்போ ஒரு பொண்ணை கூமுட்டன்னு சொல்கிறது, அப்புறம் வர்ஷினிக்கு பண்ணது, அது மட்டும் இல்லாமல்
நேத்துக்கான எபிசோடில் முக்கியமாக இந்த தீபக் வந்து இந்த சர்ஜென்ட் அப்படிங்கிற அந்த டாஸ்க்கை கொடுப்பாரு இல்லைங்களா, அவங்க அந்த க்ளீனிங்லாம் பார்க்கணும் அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு அந்த சர்ஜென்ட் அப்படின்னு கொடுக்குற பட்சத்தில் ஹவுஸ் க்ளீனிங் அது வர பட்சத்தில் க்ளீன் எங்கெல்லாம் பண்ணமோ அங்கே யாருக்கு என்ன பார்ட் கொடுப்போம், லிவிங் ரூம்லனா ஒருத்தங்க, அப்புறம் வந்து இது கார்டன் ஏரியானா ஒருத்தங்க அப்படின்னும் போது அவங்க ஏதோ ஒரு இடத்துல க்ளீன் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த ஏரியாவுக்கு யார் இன்சார்ஜுன்னு வந்து முத்துக்கிட்ட கேட்பாங்க. இப்போ இந்த சோஃபா பின்னாடி இருக்க தூசி இப்போ யார் இது க்ளீன் பண்ணோம், இப்போ அங்கே க்ளீன் பண்ணவா முத்து அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ என்ன உன்னை குளிப்பாட்டி விடணுமா அப்படின்னு கேட்டுடுறாரு. இது எப்படி எவ்வளோ பெரிய தப்பு அது? அந்த பொண்ணு அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் எதுவும் அட்ரஸ் பண்ணலை. ஒரு வேளை இது நீங்கள் மற்ற யார்கிட்டே அது மஞ்சள்கிட்டே இல்லைன்னா ஜாக்லின் கிட்டே கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இல்லை கேட்டால் அவங்க சும்மா விட்டுரு, இது பவித்ரா மாதிரிலாம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா விட்டுருப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அது பெரிய பிரச்சனையாக இருக்கும், சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு அதை புரிஞ்சுட்டு விட்டுச்சா இல்லைனா வந்து பிரச்சனை வேணான்னு விட்டுருச்சான்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் சைலண்ட்டாக அந்த கூமுட்டன் சொன்னது கூட பெருசாக அட்ரஸ் பண்ணலை. அந்த ஜஸ்ட் லைக் தட் ரிவ்யூ பண்ணுற அந்த இடத்துல வந்து அவர் ஏதோ ஃப்ளோவில் சொன்னார் முத்து, ஆனால் அது பவித்ரா ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக போய் கேட்குறாங்க அப்படின்னா இது எப்படிங்க புரியல. அப்போது அன்றைக்கி வந்து தீபக் கூட ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த டிஷர்ட்டில் பிங்க் வந்து சௌந்தர்யா தொட்டினதை பண்ணாரா? தொட்டது தப்புன்னு சொன்னாரா? இல்லையே, அவருக்கான அந்த பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு தானே சொன்னார். அப்போ அது ஒரு பொண்ணு சொன்னால் தப்பு, ஒரு ஜென்ஸு சொன்னால் தப்பு இல்லையா? எனக்கு புரியல. இந்த சாச்சனா பொண்ணு பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த பொண்ணுமே என்ன சொல்லுவோம், அந்த கிங்டம் டாஸ்க் முடிஞ்சோடனே ஜெஃப்ரி கலாய்ச்சாரு, எல்லாரும் கலாய்க்கிறீங்க அப்படின்னா முத்து கூட கேட்பார். அந்த இடத்துல முத்து கூட ஏதோ சொல்லியிருப்பார் போல், அந்த பல் செட் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல இருக்குது அரிசி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில். அப்போ நீங்கள் வந்து கிண்டல், நானும் கிண்டலாக தான் எல்லாம் சிரிச்சிட்டு தானே இருந்தீங்கன்னு முத்து சொல்லும்போது அந்த கிண்டல் ஒரு லெவல் வரைக்கும் தான். ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா அது கிண்டல் இல்லை, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா நீங்கள் அதை பண்ணாதீங்க, மார்க் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் பவித்ராவுக்கும் சேர்த்து தான் பேசியிருக்கோம். அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னொன்று அந்த பொண்ணுக்கு செல்ஃபி கேம் ஆடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு முன்னாடியே சௌந்தர்யாவை மார்க் பண்ணும்போது இதே பொண்ணு அன்றைக்கி சொல்லியிருக்கலாம். அன்ஷிதாவும் அங்கே தான் இருக்காங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அன்ஷிதாவும் ஒன்றும் சொல்லலை, அது வேடிக்கை பார்த்தா சாச்சனா ஒன்றும் சொல்லலை. இன்னொரு பொண்ணு கிண்டல் பண்ணும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு வரும்போது நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா சாச்சனா? அதே தான் அன்றைக்கி நீங்கள் பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இன்றைக்கி அதே பாய்ஸ் டீம் உங்களுக்கு கலைக்கும் போது உங்களுக்கு வலிக்குது. ஸோ தனக்குன்னு வந்தால் தான் தெரியும் தலைவலியே வயிற்று வலியுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த பொண்ணு கேட்டது இருந்தது. ஸோ இப்போ பவித்ராவும் வந்து அவங்களுக்கான விஷயம்னு வரும்போது அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ப்ளஸ் சௌந்தர்யா இவங்க பின்னாடி மார்க் பண்ணுறது எந்த கேர்ள்ஸுக்குமே தெரியாது. அது எந்த கேர்ள்ஸுக்குன்னு நான் சொல்லும்போது அன்ஷிதாக்கு தெரியும், சாச்சனாக்கு தெரியும், பாய்ஸ் டீம் தெரியும், மற்ற யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி சௌந்தர்யா வாய்ஸ் எடுத்து ஜெஃப்ரி வந்து பேசும்போது அந்த டாஸ்கில் மட்டும்தான் அன்றைக்கி பர்மிஷன் கேட்டு பேசினார். மற்ற இடத்துலலாம் அவர் பேசுறது சௌந்தர்யாவும் பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க. அதனால அது பெருசாக தெரிய மாட்டேது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஹியூமன் பீயிங்காக அது தப்பு தான். அவங்களோட வீக்னஸ் எடுத்து அவங்க முன்னாடி கலாய்க்கிறது அப்படிங்கிறது அது அவங்க பர்மிஷனோட பண்ணாலும் சரி, அவங்க பார்க்குறாங்கன்னு பண்ணாலும் சரி, உள்ளே அவங்களுக்கு அது ஹர்ட் தான் ஆகும். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க, அந்த பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் விட்டுரு, அதை அதோட விட்டுணும். இப்போ இந்த ஹவுஸ் க்ளீனிங்னு வரும்போது அந்த பொண்ணு இப்போ யார் இங்கே க்ளீன் பண்ண, யார் இதுக்கு இன்சார்ஜ்னா, இப்போ என்ன உன்னை குளிப்பாட்ட விடணுமா அப்படின்னு ஒரு 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 பப்ளிக் ஷோவில் ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் எப்படி கேட்பீங்க முத்து? அதுவும் நீங்கள் கேட்பீங்க. விஷால் பண்ணுறது சரி தப்பு, அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. இல்லை ஜெஃப்ரி அவர் அதை ஃபன்னாக பண்ணுறாரு, அந்த வீட்டில் எல்லாரும் கூட ஒரு அண்ணன் தம்பி அப்படி பழகிறாரு, அதனால ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆளாளுக்கு ஒரு ரீசன் வச்சுன்னா இப்போ முத்து வந்து நல்லா பேசுவார், ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, லேடிஸ் மதிப்பார் அப்படின்னா நீங்கள் சௌந்தர்யான்றதுனால மட்டும்தான் இதை பண்ணுறீங்களா அப்படின்னும் போது ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா? சரி, அப்படி பார்த்தா நீங்கள் பவித்ராவே பேசுகிறீங்க, பவித்ரா வான் பண்ணிட்டாங்க, அப்போ ஒரு பொண்ணு ஆல்ரெடி வான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சௌந்தர்யானும் போது நீங்கள் டேக் ஃபார் கிராண்டடாக அந்த பொண்ணு எதுவும் சொல்லன்றதுக்காக பேசுவீங்களா? இப்படி எனக்கு புரியல. அதே மாதிரி அந்த அக்லி டாஸ்க் கொடுக்குற விஷயத்துல நான் அக்லி டாஸ்க்குன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த அக்லி டாஸ்க்லையுமே வந்து முத்து விஷால் பண்ணும்போது முத்து கூட இருந்தாருன்னு தான் போட்டிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அந்த டாஸ்க்கை பண்ண சொன்னதே வந்து முத்து தான் அந்த ஐடியாவே கொடுத்துருக்காரு. நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, பாய்ஸ் டீம் மூளைக்குள்ளே, பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அந்த டீமுக்குள்ளே இருக்கிறது மூளையாக இருந்து செயல்படுறதே முத்து தானே. அப்போ அந்த டாஸ்க் விஷயத்துலையும் விஷால் அந்த டாஸ்க்கு கொடுக்க சொன்னதே முத்து தான். முத்து சொல்லி தான் விஷால் கொடுக்குறேன். அதனால 2 பேருமே அங்கே இருக்காங்க. அது என்னங்க, அது பொண்ணு முட்டை வந்து 10 முட்டை போடுமா, அந்த முட்டை போட்டோன்னே போய் விஷால் அதை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அப்படி எவ்வளோ ஒரு மாதிரி அருவருப்பாக இல்லையா? நம்மளுக்கு பேசுறதுக்கே முடியலன்னும் போது அந்த டாஸ்க்கு கொடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் அதை பார்க்குறாங்கன்னா அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு உங்களுக்கு ஒன்று தோணலை? திருப்பி இப்போ நேற்று கூட சௌந்தர்யாவும் அவர் அப்படி தான் பேசுகிறாரு முத்து. அப்போ இது எப்படி நீங்கள் அந்த பொண்ணுன்றதுனால அப்படி பண்ணுறீங்களா? இல்லை பொண்ணுங்க எல்லார் பற்றியும் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது? அங்கே ஒரு ஷோக்கு ஒரு பொண்ணு விளையாட வந்துட்டு அவங்கள எப்படி வேணால் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவங்கள வந்து வார்த்தைங்களை வச்சு ப்ளே பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணலாம், இல்லை டாஸ்க்குன்னு ஒன்று வச்சுட்டு அதை வச்சுட்டு அது டாஸ்க்குள்ளே தானே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரில. மேபி அங்கே இருக்க பொண்ணுங்க அதை ஒரு சிலர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் அதை வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வெளில பார்க்குற பொண்ணுங்களுக்குலாம் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இந்த சீசனில் வந்த பாய்ஸ் எல்லாம் ஒரு லுக் ஜென்யூனாக இருக்காங்க. எல்லா சீசன்லேயும் இருப்பாங்க தான், ஆனாலும் இந்த சீசன் பாய்ஸ் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க, எங்களுக்கு வந்து டாக்ஸிக்காக ஃபீல் ஆகலை, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு உள்ளே இருக்க கேர்ள்ஸே சொல்லும் போது
அவங்க ரொம்ப சேஃபாக தான் அந்த கேமை விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி பேசுகிறதும் அவங்கள மார்க் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் வந்து டபுள் மீனிங்கில் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னும் போது அவங்களே அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் வெளில பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு இடத்துல அது அருவருப்பாக இருக்குன்னா அதை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது உங்கள் கேமையும் பாதிக்கும். அது அந்த அந்த ஷோவோட என்ன சொல்கிறது டிக்னிட்டியும் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சின்ன பசங்களாம் இந்த ஷோ பார்க்குறாங்கன்னும் போது அந்த அக்லி டாஸ்க் விஷயத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஓகே, இது அடல்ட் ஷோ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு லுக்காவது நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக நடந்துக்க பாருங்கள். அப்போது இந்த ஷோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். இதே மாதிரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஒரு மஞ்சரி கிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது அவருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றதுனாலையோ இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி வெளியில் தெரியுங்கிறதுனாலையோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ மற்ற பொண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன, அது எனக்கு புரியலை. அப்போ வந்து அதுவும் சௌந்தர்யாவை நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி கிட்ட கூட நீங்கள் வந்து மஞ்சரிக்காக பேச வரீங்கன்னு அருண் 2-3 இடத்துல சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் அதை சொல்ல வேணான்னு சொல்லி தீபக்கும் சொல்கிறாரு இன்னைக்கான எபிசோடில். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அட்ரஸ் பண்ணாதீங்க, இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பொம்மை டாஸ்கில் அன்ஷிதாவை ஃபுல்லாக உசுப்பேற்றி விட்டது பார்த்தீங்கன்னா முத்து தான். முத்து சொன்னால் நான் கேட்டுப்பேன், முத்து நான் சொல்கிறது சரியா அப்படின்னு அன்ஷிதா எங்கள் கேட்டு தான் பேசுகிறாங்க. இந்த இடத்துல மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி தான் முத்துவும் சொன்னார், இண்டிவிஜுவல் கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பொம்மை டாஸ்கில் என்ன முத்து சொல்லுன்னு சொல்லி முத்து கோத்து தான் விட்டுட்டாங்க மஞ்சரி. ஆனால் அந்த இடத்துல முத்து எஸ்கேப் ஆகலையா? இதுக்கு மேலே மஞ்சரி முத்துவை நம்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதே முத்து தான் சாச்சனா விஷயத்தில் அந்த மைக் விஷயத்தில் தீபக் சொல்லும் போது சாச்சனா அந்த இடத்துல இது சாச்சனாக்காக டாஸ்க் பண்ணதுனோ முத்து தான். அதை வந்து கேட்க பட்சத்தில் தான் தீபக்கோ சாச்சனாக்கோ அந்த ஆர்கியூமெண்ட் வருது. ஆனால் உள்ளே கூட்டு போய் அதே சாச்சனாவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை சாச்சனா இது வெளில இப்படி போகும், இது தப்பாக போகும், இது புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணு, இல்லை உனக்கு தெரிஞ்சுதான் நீ பண்ணுறேன்னா உனக்கு ஓகே அப்படின்னு அந்த இடத்துல அந்த வார்த்தை தப்பாக போகும். இல்லைனா அந்த ஒரு நீ செய்கிறல அந்த பாடி லாங்குவேஜ் அது தப்பாக போகும். அதனால் வந்து நீ பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சின்ன பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற முத்து இன்னொரு பொண்ணை இதே ஷோவில் இப்படி ட்ரீட் பண்ணலாம். அக்லி டாஸ்க் கொடுக்கலாம், டபுள் மீனிங்கில் பேசலாம், அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து கூமுட்டன்னு சொல்லலாம். எப்படி முத்து எனக்கு தெரியல. மற்றவங்க செஞ்சால் ஓகே, அவங்களுக்கு புரிதல் இருக்குது, இல்லை அவங்க அப்படிதான். நீங்கள் ரொம்ப லேடிஸை மதிக்கிறவர், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து உங்கள் அம்மா சொல்லி தான் படித்தேன்னு சொல்கிறவர். அப்போ அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் கேர்ள்ஸ்க்கு கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். அது ஃபேராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் ஆல்ரெடி இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும் போகாது, கொஞ்சமாவது எத்திக்ஸோடவும் ஃபேரோடவும் விளையாடணும். அப்படின்னும் போது நீங்கள் இந்த டர்ட்டி கமெண்ட்ஸ்லாம் பேசும்போது இல்லை பாஸ் பண்ணும்போது பார்க்குற எங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் குறையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முத்து. தயவுசெய்து இனிமேல் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடலான்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட கேம் ஆல்ரெடி கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருக்குது. இந்த இடத்துல உங்கள் கேம் எப்படி தூக்கி நிறுத்தலான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்டை எங்களுக்கு குறைக்க தான் செய்யும். ஆப்வியஸாக கேமை சுவாரஸ்யமாக்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணாதீங்க முத்து. இது எங்களோட பர்சனல் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.